அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஐயப்பன் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சட்டசபையில பேசியது அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு உசலமட்டி தொகுதியில அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் தான் ஐயப்பன். இவர் தற்போது ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளரும் இருந்துட்டு வராரு. இந்த சமயத்தில் தான் சட்டமன்றத்துல இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதங்களானது நடைபெற்றது. அப்பொழுது அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஐயப்பன் பேசும் பொழுது காலை உணவு திட்டத்திற்காக தமிழ் சமூகம் இருக்கும் வரை முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கும். அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசையுடன் மீண்டும் தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறாரு. குறிப்பாக அவர் பேசும்போது அருகாமையிலேயே பன்னீர்செல்வம் இருந்ததுனால அவர் சார்பாக முதலமைச்சருக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. கடுமையான போட்டி என்றாலே திமுகவும் அதிமுகவும் தான் எதிரெதிரே நின்று போட்டியிடும். அந்த சமயத்துல அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு அமர வேண்டும் என்று பேசியது அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது. இதை பத்தியான உங்க கருத்துக்களை சொல்லுங்க.